ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல்லாம் சீவி க்ளீன் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜிஆர்பி பஜ்ஜி போண்டா மிக்ஸில் தான் இன்றைக்கி போட போகிறோம். அதை பாக்கெட் கட் பண்ணி ஒரு பவுலில் கொட்டிக்கிருங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஆயிரும் நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு கரெக்டாக இந்த பதம் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பஜ்ஜி நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் அப்படியே டிப் பண்ணி போட்டுருவோம். இந்த மாதிரி 2 சைடுமே மாவில் நல்லா முக்கி அப்படியே ஆயிலில் போட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. இப்போ ஃபுல்லுமே எடுத்து இது மாதிரி போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிடுவோம். உள்ள உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் இது மாதிரி அப்படியே எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுருவோம். இது அவ்வளவு கிறிஸ்பியாக இருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து தான் வந்திருக்கும். இது சாஸ் கூட சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். நம்ம இது மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். அவ்வளவுதான் எடுத்தாச்சு. நான் ஃபுல்லுமே ஒரு பேக்கெட்டுக்கு போட்டு எடுத்தேன். பார்த்தா எனக்கு இவ்வளவு கிடச்சிச்சு. அவ்வளவு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.